Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாளை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஏசப்பாக்கு கோடி நன்றி. ஓகே, இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது? எனக்கு எதுவுமே இல்லை, நான் ஒரு தண்டம், நான் ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர், நான் கூட தாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவாதி தேவன் அந்த லாயக்கு இல்லாததெல்லாம் தான் பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு கல்யாண வீட்டில் தான் ஃபஸ்ட்டு ஏசப்பா வந்து அற்புதம் செய்வார். அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம், அந்த விருந்தில் வந்து திராட்சை ரசம், அந்த வைன் அது வந்து பரிமாறிட்டு இருப்பாங்க. அது காலி ஆயிடுச்சு. உடனே அப்படி சொல்கிறாங்க, ஏசப்பா இந்த மாதிரி திராட்சை ரசம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கை கால் கழுவுறதுக்குன்னு தண்ணி வச்சுருப்பாங்க இல்லை? வீட்டுக்கு வர முன்னாடி கை கால்லாம் கழுவி சுத்திகரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க. அது எங்கே வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் தூரமாக வீட்டை விட்டு தள்ளி. அது ஒரு மோசமான தண்ணியா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா குடிக்கிற தண்ணி அப்படியே வச்சிருப்போம், அப்படி கனப்படுத்தி அப்படி மேல வச்சு அப்படி என்னது ஃபில்டர்லாம் போட்டு நம்ம எப்படி வச்சிருப்போம். அப்ப யோசிச்சு பாருங்க, சுத்திகரிப்புக்குள்ள தண்ணி எப்படி இருக்கும், நம்ம நார்மலா குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த சுத்திகரிப்புக்கு இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துட்டு வந்த சொல்வார். வந்து அவர் ஜெபிச்சு ஆசிர்வதிக்கும் பொழுது அவ்வளவு டேஸ்டான வைன் கிடைக்குமா, திராட்சை ரசம் கிடைக்குமா. உடனே எல்லாரும் விருந்தில் வந்தவங்க எல்லாரும், இவ்வளோ டேஸ்டான வைனை ஏன் முதல்ல தரல அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த தண்ணி எங்கே இருந்திருக்கும், வீட்டுக்கு பின்னால் இருந்திருக்கலாம். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து ஒரு சூப்பரான வைனாக மாற்றிருக்காருன்னா, ஒன்னையும் என்னையும் அவர் எப்படி பயன்படுத்தலாம். உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம், இதெல்லாம் எதுக்கு தான் இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே லாயக்கில்லை, ஐயா படிக்கிறதுக்கு லாயக்கில்லை, வேலை பார்க்குறதுக்கு லாயக்கில்லை, எதுக்குமே லாயக்கில்லை அப்படின்னு சொல்லுதா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை தான் ஸ்பெஷல் டேஸ்டான வைனாக மாற்றுவார். வைன்னா என்னங்க? திராட்சை ரசம், ரொம்ப காஸ்ட்லி, கரெக்டா? ஸோ அதே தான், நம்ம வந்து ஒன்றுக்குமே லாயக்கில்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா? நம்ம தான் பெஸ்ட்டானவங்க, நம்மளை தான் தேவன் பயன்படுத்துவார். நிச்சயமாங்க, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நீ ஒன்றும் இல்லை, நீ ஜீரோவாக இரு, அப்போ தான் ஆண்டவர் ஒன்னாக இருப்பார். ஒரு ஜீரோவுக்கு முன்னாடி 1 வந்துச்சுன்னா 10, 2 ஜீரோவுக்கு முன்னாடி 1 வந்துச்சுன்னா 100, 3 ஜீரோவுக்கு முன்னாடி 1 வந்துச்சுன்னா 1000 தானே. அதே மாதிரி ஜீரோ அடிக்கிட்டே போங்க. அப்போ உனக்கு ஒன்றுமே இல்லையா, நீ ஜீரோவா? அப்போ ஏசு கிறிஸ்து தான் நம்பர் 1. ஸோ அந்த 1 அப்படியே ஜீரோ கூட சேர்ந்துடுச்சுன்னா என்ன ஆகிடும்? நம்மளோட வேல்யூ, நம்மளுடைய மதிப்பு வந்து அதிகமாகிடும். ஸோ நீங்கள் ஜீரோவாக இருக்கீங்களா? ஸோ ஹீரோ இஸ் வித் யூ. ஓகே, ஜீசஸுங்கிற ஹீரோ உங்களோட கூட இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் யோசிக்காதீங்க, உங்களோட கூட இருக்கிற தேவன் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நாளையும் ஏசப்பா ஜீரோலேருந்து ஹீரோயிசம் பண்ணுற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஸோ இந்த நாளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? ஸோ காட் பிளஸ் யூ. ஹாவ் a nice day and thank you for listening.